ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருமே ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின், ஏஐ வீடியோ யூஸ் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணனா அந்த சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது எல்லாரோட ஒரு காமன் கொஸ்டினாகவே இருக்குது. ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலாம், பட் சர்டன் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனலும் கண்டிப்பாக மானிட்டைஸ் எனபிள் ஆகும். இதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, ஏஐ மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சிலர் கண்டென்ட் போடுவாங்க, அவங்களோட ஒர்க் எதுவுமே இருந்திருக்காது. அப்படி இருந்தது அப்படின்னா 100% உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகாது. இதே இது ஏஐ 50%, உங்களோட ஒர்க் ஒரு 50% இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மானிட்டைசேஷன் எனபிள் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஏஐ மூலமாக மானிட்டைசேஷன் எனபிள் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஒரு ஏழை மனிதனுக்கு காட்டில் ஒரு மந்திரப்பை கிடைத்தது. அதில் ஒரு நாணயம் போட்டால் 100 நாணயங்கள் கிடைத்தன. சில நாட்களிலேயே அவன் பணக்காரனானான். ஆனால் பணம் அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய பேராசையும் அதிகரித்தது. ஒரு நாள் எல்லா நாணயங்களையும் அந்த பைக்குள் திணித்தான். அடுத்த நொடி மந்திரப்பை மறைந்தது. அதிர்ச்சி அடைந்த அவன் தரையில் கிடந்த ஒரு காகிதத்தை எடுத்து பார்த்தான். அதில் தேவைக்கு எடுத்தால் செல்வம், பேராசைக்கு எடுத்தால் சாபம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஸோ கைஸ், இந்த ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டோரியை மானிட்டைசேஷன் எனபிள் பண்ண வைக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோ முடியும் போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களாலையும் ஈஸியாக இதே மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கிரியேட் ப்ராம்ப்ட்ஸ். ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு ப்ராம்ப்ட் தேவை. ஸோ அந்த ப்ராம்ப்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னென்ன ப்ராம்ப்ட்லாம் வேணுமோ எல்லா ப்ராம்ப்டையும் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். செகண்ட் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் ஜென்ரேட் இமேஜஸ். நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜ் டு வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான வாய்ஸ் ஓவர் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபைனலாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற வீடியோ ப்ளஸ் வாய்ஸ் ஓவர் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் என்ன க்ரைட்டீரியா அப்படின்றத நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் மொத்தமாக நம்ம 4 ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அந்த 4 ப்ராம்ப்டையுமே டிஸ்கிரிப்ஷனில் PDF ஃபைலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுங்க. இந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணி தரும். சரிங்களா? ஒரு 30 செகண்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணி தரும். ஸோ இதில் உங்களுக்கு அதிகமாக வேணும், 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேணும்னா கூட நீங்கள் அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷன்றதை மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது இதில் நம்ம ஒரு ஸ்டோரியை சூஸ் பண்ணி ஆகணும். இன்கேஸ் உங்களுக்கு ChatGPT கொடுத்த ஸ்டோரிஸ் எதுவுமே பிடிக்கல அப்படின்னா கீழே நான் கொடுக்குற மாதிரி மோர்னு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ChatGPT உங்களுக்கு இன்னும் நிறையா ஸ்டோரிஸ் தரும். அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்டோரி சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 3வது ஸ்டோரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட செகண்ட் ப்ராம்ப்ட், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்டில் செகண்ட் ப்ராம்ப்டை அப்படி காப்பி பண்ணி அதே சேட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஸ்டோரி சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டோரியை அப்படி காப்பி பண்ணி அது கூடவே பேஸ்ட் பண்ணி அகைன் வந்து ஜென்ரேட் கொடுங்க. ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ப்ராம்ப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ChatGPT உங்களுக்கு தேவையான இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அந்த இமேஜ் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 ப்ராம்ப்ட்ஸாக பிரித்து கேட்டிருக்கேன். அதாவது 5 சீன்ஸாக பிரித்து கேட்டிருக்கேன். ஸோ சீன் பை சீனாக உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறமா 3வது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கிறேன். அந்த 3rd ப்ராம்ப்டை காப்பி பண்ணி அப்படி இதுக்கு கீழே பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுவும் சீன் பை சீனாக 5 சீனாக கொடுத்துருக்கேன். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ராம்ப்ட்டும் கொடுத்துருக்குறேன். நெகட்டிவ் ப்ராம்ப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. நெகட்டிவ் ப்ராம்ப்ட் பொறுத்த வரைக்கும் சில நேரம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏஐயில் ரிப்பீட்டடாக ஒரு விஷயங்கள் நடக்கும். ஒரே ஆள் வந்து க்ளோனிங்காக நிறைய பேர் வர்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நெகட்டிவ் ப்ராம்ப்ட். ஃபைனல் 4th ப்ராம்ப்டையும் அப்படியே அதுக்கு கீழேயே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிக் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் ஜென்ரேட் இமேஜஸ். இமேஜ் ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கூகுள் ஃப்ளோவில் தான் பண்ண போகிறோம். கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு 16:9 இருக்கும் டிஃபால்ட்டாக. அதை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயே 1xன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேனோ பனானா 2ன்னு இருக்கிறத நேனோ பனானா ப்ரோன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ ChatGPT கொடுத்த ஃபஸ்ட்டு கேரக்டர் இமேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். இதில் மெயின் கேரக்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி
இந்த இடத்துல கீழே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற விஷுவல் ஸ்டைலையும் காப்பி பண்ணி அதுக்கு கீழேயே பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஜென்ரேட் கொடுங்க. இது ரெண்டையும் சேர்த்து ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள் ஃப்ளோ உங்களுக்கு தேவையான ஒரு கேரக்டர் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு தேவையான கேரக்டர் இமேஜ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு சீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீன் 1, அந்த சீன் 1க்கான இமேஜ் ப்ராம்ப்டை அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கூகுள் ஃப்ளோவில் வந்து நீங்கள் டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ப்ராம்ப்ட்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு கீழேயே அந்த ஃபஸ்ட்டு சீனுக்கான ப்ராம்ப்டை கொடுங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுங்க. நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட் ப்ராம்ப்ட்னு ஆப்ஷன் வரும். அதில் கீழே நீங்கள் கொடுத்துக்கலாம். மொபைல்லையும் சரி சிஸ்டம்லேயும் சரி சேம் ப்ரொசீஜர் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த சீனுக்கான ஃபஸ்ட்டு இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் 5 சீனுக்கும் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. 1 by 1. ஒரு சீனுக்கும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் ப்ராம்ப்ட் கொடுத்து தான் கொடுக்கணும். எதனால் அப்படின்னா அந்த கேரக்டரோட கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இமேஜ் ஜென்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன். நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜை வீடியோவாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான், பட் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு ChatGPT கொடுத்த ஃபஸ்ட்டு வீடியோ ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறமா கூகுள் ஃப்ளோ வாங்க. கூகுள் ஃப்ளோ வந்துட்டு சேம் அதே மாதிரி செட்டிங்ஸ் ஐக்கானை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வீடியோ ஜென்ரேஷனில் வந்து டிஃபால்ட்டாக 16:9 இருக்கும், அதை 9:16 மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கீழே ஆம்னி ஃப்ளாஷ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறமா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதே சேம் ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி அந்த இமேஜை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆட் டு ப்ராம்ப்ட் கேட்கும். ஸோ ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ ப்ராம்ப்டை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி அதுக்கு கீழேயே அந்த இமேஜ் கீழேயே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அகெயின் அதுக்கு கீழே உள்ள நெகட்டிவ் ப்ராம்ப்டையும் அப்படி காப்பி பண்ணி அந்த இமேஜுக்கு கீழேயே, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ண ப்ராம்ப்ட்டுக்கு கீழேயே அதையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி இப்போ ஜென்ரேட் கொடுங்க. நீங்கள் ஜென்ரேட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு சீனுக்கான வீடியோ ஜென்ரேஷன் வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஜென்ரேட்டும் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா வீடியோ ப்ராம்ப்டையும் கிளிக் பண்ணி 1 by 1 ஆட் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாகவே ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிரியேட் வாய்ஸ் ஓவர். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பு பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் ஓவர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி வாய்ஸ் கொடுக்கலாம். பட் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சேனல் 100% மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகவே ஆகாது. ஏன்னா இதில் உங்களோட ஒர்க் ஏதாவது இருக்கணும். ஒரு நேரேஷன் ஸ்டைலில் நீங்கள் உங்கள் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறது வந்து பெட்டர். அப்படி கொடுக்கறது மூலமாக உங்களோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நிறையா ஸ்டோரி சேனல்ஸ்லாம் போய் பாருங்கள், அவங்க எல்லாருமே அவங்களோட ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்கிறவங்க எல்லாருமே மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. மானிட்டைசேஷன் ஒரு சேனலுக்கு எப்படி எனேபிள் ஆயிருக்குன்னு உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா அந்த சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே ஜாயின் ஐக்கான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு $, ஐக்கான் காமிக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த சேனல் மானிட்டைசேஷன் ஆயிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப். இதை நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஐ வாய்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். இதுக்கு நம்ம 11 Labs யூஸ் பண்ண போகிறோம். 11 Labs ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பாருங்கள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களோட வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ண போகிறீங்க. இப்போ ChatGPT கொடுத்த வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்டை அங்கேருந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் பாருங்கள் நிறையா வாய்ஸஸ் இருக்கும். ஸோ எந்த வாய்ஸ் வேணுமோ அந்த வாய்ஸை டபுள் டாப் பண்ணிங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் கீழே ஜென்ரேட் ஸ்பீச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஜென்ரேட் ஸ்பீச்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பக்கத்துலேயே டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடும் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் இதில் உங்களோட வாய்ஸ் ஓவரே கொடுத்துருங்க. ஒரு நேரேஷன் ஸ்டைலில் மெதுவாக நிறுத்தி நிதானமாக பேசுனீங்கனாலே அது ஓகேவாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக மெர்ஜ் வீடியோ ப்ளஸ் வாய்ஸ் ஓவர். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வீடியோ ப்ளஸ் வாய்ஸ் ஓவரை ஏதாவது ஒரு டூலில் போட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏஐ வீடியோ உங்களுக்கு 100% மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வீடியோவை நீங்கள் ஒரு
எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா அதில் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து கீழே வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள், எக்ஸஸாக வேறு ஏதாவது ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுங்கள், இந்த மாதிரி எடிட்டிங்கும் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களோட ஓன் வாய்ஸையும் நீங்கள் கொடுக்கும்போது இந்த வீடியோ வந்து 100% வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளனா கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ஏஐ சேனல் எல்லாமே மானிட்டைசேஷன் மோஸ்ட்லி எனேபிள் ஆகி தான் இருக்கும். எதனால் அப்படின்னா அவங்களோட எடிட்டிங்கும் அவங்க பண்ணுவாங்க, ப்ளஸ் அவங்களோட ஓன் வாய்ஸையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்கு வந்து 60% அபோவ் அவங்களோட ஒர்க் தான் இருக்கும். வெறும் 40% ஒர்க்கு, அதாவது வீடியோ க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் ஏஐயாக இருக்கும். மற்றபடி அதுக்கு வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த வீடியோவை எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி அதுக்கு கீழவே சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஷன்ஸும் அவங்களே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோக்கு கேப்ஷன்ஸ் ரெடி பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. ஸோ இந்த கேப்ஷன்ஸ் ரெடி பண்ணுறது, கேப்கட் வீடியோ அப்படி இல்லைனா கேன்வாவோட டுட்டோரியல்லாம் வேணும் அப்படின்னா கீழே வந்து கேன்வா கேப்கட்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக எப்படி நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, என்ன டூல் வச்சு எடிட் பண்ணலாம் அப்படின்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ நான் சொன்ன கிரைட்டீரியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஏஐ சேனலும் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் ஓன் வாய்ஸ் கொடுக்காம நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி வாய்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே உங்களோட ஓன் வாய்ஸை நேரேஷன் ஸ்டைலில் நீங்கள் கொடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஏஐ வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.